Example 7.6 என்ன பாருங்க, determine 3b plus 4c minus d if b, c and d are given. அதாவது மேட்ரிக்ஸ் b, மேட்ரிக்ஸ் c, d கொடுத்துருக்காங்கப்பா. என்ன கேட்குறாங்கன்னா 3b plus 4c minus d கேட்குறாங்கண்ணே. 3b plus 4c minus d எப்படி எழுதிக்கலாமா? 3b plus 4c plus minus d எழுதிக்கலாமா? 3bனா bங்கிற மேட்ரிக்ஸை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 4cனா சிங்கிற மேட்ரிக்ஸை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் டினா டிங்கிற மேட்ரிக்ஸை -1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது பியை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஆமாம், பியில் உள்ள 6 எலமெண்ட்ஸையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்? 6 9 0 6 9 0 3 -3 15 ஆயிருமா? 4c, சியை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சியை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன வரும்? -4 -8 12 -4 0 8 வந்துடுமா? இதை வந்து -1ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. -0 -4 +1 -5 -6 +5 ஆயிருமா? இப்போ எல்லாம் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணும்போது கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? 2 -3 13 -6 -9 28 வருது. ஓகேவா? அடுத்தபடியாக எக்ஸாம்பிள் 7.7 என்ன பாருங்கள், சிம்பிளிஃபை secant theta into secant theta tan theta tan theta secant theta minus tan theta into tan theta secant theta secant theta tan theta ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்கண்ணே. ஓகே, இப்போ பாருங்கள், கிவன் மேட்ரிக்ஸ்னால் ஏன்னு எடுத்துக்கலாம். அப்போ secant theta into minus tan theta into secant theta கொண்டு 4 எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க. secant theta into secant theta secant square theta, அடுத்து secant theta tan theta secant theta tan theta secant square theta மைனஸ் tan theta வந்து உள்ளே பண்ணி இங்கே ப்ளஸ் போட்டுக்கலாமா? ஸோ மைனஸ் tan square theta minus tan theta secant theta minus tan theta secant theta minus tan square theta வா? ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த 2 மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணிக்கலாமா? secant square theta minus tan square theta secant theta tan theta கூட minus tan theta secant theta, அப்போ ஒன்று ப்ளஸில் இருக்கும், ஒன்று மைனஸில் இருக்குது, கேன்சல் ஆகி 0 ஆகிடும். secant theta tan theta இங்கே மைனஸ் secant theta tan theta கேன்சல் ஆகிடுமா? 0. secant square theta minus tan square theta. ஓகேவா? அடுத்துப்பா, ஆமாம், secant square theta minus tan square theta வேல்யூ வந்து 1 எப்படின்னா, நீங்கள் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபார்மில் படிச்சிருப்பீங்க. 1 + tan square theta அப்படின்னா secant square theta. 1 + tan square theta is equal to 1 + tan square theta is equal to ஃபார்முலா secant square theta. அப்போ இந்த tan square theta இருந்துச்சுன்னா மைனஸ் ஆயிருமா? அப்போது லெஃப்ட் சைடு 1 மட்டும் இருக்கும். அப்போது secant square theta minus tan square theta is equal to 1. அப்போ இந்த secant square theta minus tan square theta 1 போட்டுடலாமா? 0 0 1. ஓகேவா? அடுத்தபடியாக எக்ஸாம்பிள் 7.8 ஏன்னு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட் ஏ ஸ்கொயர்னா ஏ இன்ட்டு ஏவா? ஏயை வந்து 2 டைம்ஸ் எழுதி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3x3 உங்களுக்கு எப்படி மல்டிப்ளை பண்ண தெரியுமில்ல? ஆமாம், ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம், செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்ட் காலம், தேர்ட் ரோ ஃபஸ்ட் காலம், தேர்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ண அந்த ஆன்சர் வருது. ஓகேவா? அடுத்தபடியாக ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு, எக்ஸாம்பிள் 7.9 என்ன பாருங்கள், சால்வ் ஃபார் எக்ஸ் இஃப் x2 - 1 அப்படின்னு சொல்லி ஒரு 1/3 மேட்ரிக்ஸு 1 1 2 -1 -4 1 -1 -1 -2 சொல்லி ஒரு 3x3 மேட்ரிக்ஸு. அடுத்து x2 1 சொல்லி ஒரு 3x1 மேட்ரிக்ஸ் கொடுத்து ஈக்குவல் டு நல் மேட்ரிக்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் சால்வ் ஃபார் எக்ஸ்னால் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணு அர்த்தம். ஓகேவா? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு இந்த 2 மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அடுத்து இந்த ரிசல்ட் என்ன வருதோ அதை இந்த x2 1 இந்த 3x1 மேட்ரிக்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே பண்ணலாமா? பண்ணுங்க. x2 - 1 சம் அப்படி எழுதிச்சா? ஓகே, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணலாமா? ஓகே, ஃபஸ்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலம், ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. ஃபஸ்ட்டு காலம், அடுத்து செகண்ட் காலம், அடுத்து தேர்ட் காலம். எக்ஸு -2 + 1 எக்ஸு -8 + 1 அடுத்து 2x + 2 1s are 2 -1 × -2 + 2 இதை அப்படி எழுதிக்கலாமா? ஈக்குவல் டு 0. ஓகே, என்ன வரும்? 1 - 2 x - 1 x - 7 2x + 4 x2 1. இப்போ இது வந்து ஒரு என்ன மேட்ரிக்ஸு? ஒரு 1/3 மேட்ரிக்ஸு. இது வந்து ஒரு 3x1 மேட்ரிக்ஸு. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணலாமா?
இந்த ரோ இப்படி காலம் அப்படியே பண்ணிவிடுமா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 7 ப்ளஸ் 1 இன்ட்டு 2x ப்ளஸ் 4. இப்போ பாருங்கள் எக்ஸை ஒன்று பண்ணுங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு, 2 ஒன்று பண்ணால் 2x மைனஸ் 14, 1 ஒன்று பண்ணால் 2x ப்ளஸ் 4. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒரு 2x ப்ளஸ் 2x 4x மைனஸ் எக்ஸு 3x, அடுத்து மைனஸ் 14 ப்ளஸ் 4 மைனஸ் 10 ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சா? ஆமாம், ஏன்னா கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, திஸ் இஸ் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இன் எக்ஸா. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 10 ஆட் பண்ணால் 3. அந்த 2 நம்பர்ஸ் வந்து 5 அண்ட் மைனஸ் 2 5 மைனஸ் 2 மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 10, 5 கூட மைனஸ் 2 ஆட் பண்ணால் ப்ளஸ் 3. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் குவாட்ரடிக் ஈக்குவேஷன். ஒரு ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 10 ஆட் பண்ணால் 3. ஸோ 5 இன்ட்டு மைனஸ் 2 மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 10 ஆட் பண்ணால் 3 வருதா? ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ தனித்தனியாக ஒர்க் பண்ணிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5, எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் 0, எக்ஸ் ஈக்குவல் 2. அப்போ எக்ஸுக்கு 2 வெளியே கிடைக்கி அதெல்லாம் மைனஸ் 5 அண்ட் 2. ஓகேவா? அடுத்தபடியாக எக்ஸாம்பிள் 7.10 ஏன்னு ஒரு 3/3 மேட்ரிக்ஸு, பின்னு ஒரு என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு 3/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஏபி அண்ட் பின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகுமான்னு கேட்குறாங்க. த ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் 3/3, ஆர்டர் ஆஃப் பி இஸ் 3/2. அப்போ ஆர்டர் ஆஃப் ஏபி இஸ் என்னது 3/2. அப்போ ஏயும் பியும் கன்ஃபார்மல் ஃபார் த ப்ராடக்ட் ஏபி. ஏபி கன்ஃபார்ம் கிடைக்கும். அப்போ ஏபி ஏ அண்ட் பி போட்டுக்கோங்க, மல்டிபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆனால் த ப்ராடக்ட் ஆஃப் பிஏ டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஏன் அப்படின்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஆஃப் பியும் இஸ் நாட் ஈக்குவல் டு தி நம்பர் ஆஃப் ரோஸ் இன் ஏ. ஸோ ஏபி எக்ஸிஸ்ட்டு, பிஏ என்னது டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகேவா? அடுத்தபடியாக எக்ஸாம்பிள் 7.11 என்ன பாருங்கள், ஃப்ரூட்ஸ் ஆஃப் கீப்பர். அங்கே வந்து ஒரு நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் வைத்தாரா, அது மாதிரி இது ஃப்ரூட்ஸ் ஆஃப் கீப்பர் ப்ரிப்பேர்ஸ் 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கிட் பேக். என்னெல்லாம் பாருங்கள், பேக் 1 contains 6 apples, 3 oranges, 3 pomegranates. பேக் 2ல் வந்து 5 apples, 4 oranges, 4 pomegranate. என்னெல்லாம் வைக்கிறாங்கன்னா ஆப்பிள்ஸு, ஆரஞ்சு, போமிகிரானட் வைக்கிறாங்க. அடுத்து பேக் 3ல் வந்து 6 apples, 6 oranges and 6 pomegranates. The cost of an apple, an orange and a pomegranate respectively, one ஆப்பிளோட ரேட் வந்து ₹30, ஒன் ஆரஞ்சோட ரேட் வந்து ₹15, ஒன் pomegranate ரேட் வந்து ₹45. என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ப்ரிப்பரிங் ஈச் பேக்கேஜ். ஓகே, த காஸ்ட் மேட்ரிக்ஸை ஒன் ஆப்பிள் 30, ஒன் ஆரஞ்ச் 15, ஒன் pomegranate 45 எடுத்துக்கலாமா? அடுத்த ஃப்ரூட் மேட்ரிக்ஸ் பின்னு எடுத்துக்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு பேக்கில் ஆமாம் இது பேக் 1. ஆமாம், இது வந்து ஆப்பிள், ஆரஞ்சு, போமிகிரானட். பேக் 1ல் வந்து 6 ஆப்பிள்ஸ், 3 ஆரஞ்ச், 3 போமிகிரானட்ஸா. பேக் 2ல் வந்து 5 ஆப்பிள்ஸ், 4 ஆரஞ்சஸ், 4 போமிகிரானட்ஸா. பேக் 3ல் வந்து 6 ஆப்பிள்ஸ், 6 ஆரஞ்சஸ், 6 போமிகிரானட். அப்போது ஏ அண்ட் பி இருக்கா. இப்போ உங்களுக்கு காஸ்ட் கிடைக்கிறதுக்கு ஏயும் பியும் மல்டிபிள் பண்ணுங்க. ஏ இன்ட்டு பி மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது, 360, 390, 540. ஸோ இப்போ பேக் 1ஓட ரேட் வந்து 360, அந்த ஃப்ரூட் பேக் 2ஓட ரேட் வந்து 390, பேக் 3ஓட ரேட் வந்து அந்த 540. ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். நல்லபடியா எக்ஸாம்பிள் 7.12 ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 3/3 மேட்ரிக்ஸு. இதை வெரிஃபை பண்ண சொல்லிட்டாங்க. ஏபி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ், ஏ ப்ளஸ் பி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் பி டிரான்ஸ்போஸ், ஏ மைனஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ், 3A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். நம்ம இதெல்லாம் ஈஸி தானே. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏபி ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. ஏபிக்கு டிரான்ஸ்போஸு, அடுத்து ஏலேருந்து ஏ டிரான்ஸ்போஸ், பிலேருந்து பி டிரான்ஸ்போஸு. ஃபைண்ட் பண்ண பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் மல்டி பண்ணுங்கள். இந்த பி டிரான்ஸ்போஸ் இந்த ஏ டிரான்ஸ்போஸ் அதுவும் ஏபி டிரான்ஸ்போஸும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஏபி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ். அடுத்தபடியாக ஏ ப்ளஸ் பி, அதாவது ஏயும் பியும் ஆட் பண்ணுங்கள், அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுங்க. இதை ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. அடுத்து ஏ டிரான்ஸ்போஸ் கூட பி டிரான்ஸ்போஸ் ஆட் பண்ணுங்கள், இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் டிரான்ஸ்போஸும் ஏ டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் பி டிரான்ஸ்போஸும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அடுத்து ஏ மைனஸ் பி ஃபைண்ட் பண்ணுங்கள். ஏ மைனஸ் பின்னா ஏ ப்ளஸ் மைனஸ் பி, பியை மைனஸால் மல்டி பண்ணி அதை ஏ கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏ மைனஸ் பிக்கு டிரான்ஸ்போஸ் எடுங்க, இது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. அடுத்து ஏ டிரான்ஸ்போஸ் வந்து பி டிரான்ஸ்போஸ் மைனஸ் பண்ணுங்கள், தட் இஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் மைனஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போஸ், பியை மைனஸால் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போது
ஏ டிரான்ஸ்போஸ் கூட மைனஸ் பி டிரான்ஸ்போஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஏ மைனஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போஸ் வந்து ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? மற்றபடியே 3a ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3a ஃபைண்ட் பண்ணுங்கள். 3aனா ஏங்கிற மேட்ரிக்ஸை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. தட் இஸ் 3a. 3aக்கு டிரான்ஸ்போஸ் எடுங்க. ஓகேவா? அதில் ஆமாம். அடுத்து 3 இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. அது வந்து 3 இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் வேணும்னா 3a கொண்டு ஏ டிரான்ஸ்போஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ 3a டிரான்ஸ்போஸ் வந்து 3 இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ்க்கு எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இது ஈஸி தான், நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து 7.13 லாஸ்ட் சம். இந்த எக்ஸசைஸில் பார்க்கக்கூடிய லாஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் 7.13 எக்ஸ்பிரஸ் த மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துருக்காங்க. இதில் சம் ஆஃப் ஏ சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் கேட்குறாங்க. இதே மாடல் நம்ம ஆல்ரெடி எக்ஸசைஸ் நம்ம பார்த்தோம். ஏ இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் போட்டுக்கோங்க. பி இஸ் ஈக்குவல் டு 1/2 ஏ ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸ்ன்னு டிஃபைன் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 ஏ கூட ஏ டிரான்ஸ்போஸ் ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்து இது வந்து பியை, இதுக்கு பி டிரான்ஸ்போஸ் போட்டால் இதை இந்த மேட்ரிக்ஸை ரோவை காலமாகவும் காலத்தை ரோவை மாற்றோமா? இப்போ 2 - 3 1 -3 16 9 1 9 10 வருதா? இப்போது இந்த பியும் பி டிரான்ஸ்போஸ் பாருங்கள் ஈக்குவலாக இருக்குது. பற்றியில இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ பி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் பியாக இருக்கிறதுனால பி இஸ் என்ன மேட்ரிக்ஸ்? சிமெட்ரிக் மேட்ரிக்ஸு. அடுத்து க்யூவை வந்து 1/2 இன்ட்டு ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ்ன்னு டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ 1/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸு. ஏஏ மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு டிரான்ஸ்போஸ் அதை ஏ டிரான்ஸ்போஸை மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஏயும் மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து க்யூ. ஓகேவா? இப்போ க்யூ டிரான்ஸ்போஸ் எடுங்க. இப்போ இந்த க்யூ டிரான்ஸ்போஸ் வந்து க்யூவை மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வெளியே வருதோ அது வருதா? மைனஸ் க்யூ போடுங்க. 0 - 9 -9 9 0 + 3 9 - 3 0ன்னு வரும். அப்போ க்யூ டிரான்ஸ்போஸ் வந்து மைனஸ் க்யூக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால க்யூ இஸ் என்னது? ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகேவா? தெளிவாக பாருங்கள். இந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் இமீடியட்டாக கேட்டுக்கணும். சொல்ல புரியுதா? நெக்ஸ்ட் அடுத்து வந்து செகண்ட் எக்ஸசைஸு டிட்டர்மினன்ட்ஸ் பார்க்கணும். ஓகேவா? டிட்டர்மினன்ட்ஸ் வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா?